سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். அல்லாஹுடைய அளப்பரியும் கருணையினாலே இன்றைய இஷாவுடைய தொழுகை இமாம் ஜமாஅத்தோடு தொழுவதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும். மனிதர்களுக்கு மரணம் என்பது நிச்சயம். நாம் இது எல்லோருமே தெரிந்து வைத்திருக்கிற செய்தி. இந்த ஷைத்தான் இருக்கான் பாருங்க, அந்த மரண நேரத்திலும் கூட என்ன செய்வான்னு சொன்னால் நம்மை தடுமாற செய்வான். சக்கராத்துடைய நேரம், அந்த நேரத்திலும் கூட ஷைத்தான் என்ன செய்வான்னு சொன்னால் நம்மளிடத்தில் ஆஜராகி நம்மை நரகத்தின் பக்கம் அனுப்புவதற்கான முயற்சிகளை செய்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்கிறாங்க. மனிதன் மரண தருவாயில் இருக்கிற போது அவரிடத்துல ஆஜராகக்கூடிய அந்த ஷைத்தான் அது ரொம்ப ஆர்வம் கொள்கிறான். அந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது, மரண தருவாயினுடைய நேரத்தில் மற்ற வாழ்கிற காலங்களிலே ஷைத்தான் அவரிடத்தில் வருவதை ஆர்வம் கொள்வதை விட மரண நேரத்திலே சக்கராத்துடைய நேரத்திலே ஷைத்தான் அங்கே ஆஜராகி அவனை வழிகெடுப்பதற்கு ரொம்ப விரும்புகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. தீமையும் பாவமும் செய்வதற்கு அந்த நேரத்தில் முடியுமானா முடியாது. ஏதாவது சக்கராத்து ஹாலில் இருக்கவன் பாவம் செய்ய முடியுமா? பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதாவது நன்மை செய்ய முடியுமா? நன்மை செய்யறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அப்படி இருக்க ஷைத்தான் ஏன் அந்த நேரத்தில் ரொம்ப ஆர்வம் கொள்றான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய இறுதி முடிவு தான் அல்லாஹ்விடத்தில் பார்க்கப்படுகிற ஒரு செய்தி. ஒரு மனிதனுடைய இறுதி முடிவு என்ன? அப்படி கடைசி நேரத்தில் அவன் ஈமானோடு மரணித்திருக்கிறானா, ஈமான் இல்லாமல் மரணித்திருக்கிறானா என்று அல்லாஹ் பார்ப்பான் என்பது நாம் பார்க்கிற செய்தி. இப்போ அந்த நேரத்தில் சக்கராத்துடைய நேரத்தில் அந்த ஷைத்தான் அங்கே அந்த இறுதி முடிவை வீணாக்கி அல்லாஹுக்கு மாறுபட்ட நிலையிலே அவன் மரணிக்க வேண்டும் என்ற அந்த ஆசை, அந்த பேராவல் ஷைத்தானுக்கு இருக்கும். அதனால் அவனுடைய இறுதி முடிவை கெடுப்பதற்காக வேண்டி, மாறு செய்தவனாக மரணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஷைத்தான் அந்த நேரத்திலே என்ன செய்யறான்னு சொன்னால் ஒரு மனிதனிடத்தை சக்கராத்துடைய நேரத்திலே வருகிறான், பிரியப்படுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லித் தருகிற செய்தி. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த செய்தி நான் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம முஸ்லீமுடைய கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்ப்போம். ஆக நம்முடைய மரண நேரம் என்பது ரொம்ப அவசியமான ஒரு நேரம். பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல இந்த மரண நேரத்தை பற்றி, அந்த நேரத்தில் இருக்கிற மனோநிலையை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான்னு சொன்னால் ஒரு இடத்துல சொல்கிறான். குர்ஆன்ல 23வது அத்தியாயம் 99, 100 இந்த 2 வசனங்கள்ல அல்லாஹ் சொல்றான் பாருங்க. ஹத்தா இதா ஜாஅ அஹதுஹுமுல் மௌது قال رب ارجعوني لعلي أعمل صالحا فيما تركت كلا إنها كلمة هو قائلها ومن ورائهم برزخ إلى يوم يبعثون. இந்த வசனத்துல அந்த கடைசி நிலையில மனிதன், அந்த சக்கராத்துடைய நிலையில மனிதனுடைய நிலையை பற்றி அல்லாஹ் பேசுறான். என்னன்னு சொன்னா, அதுவரை அல்லாஹுவை நிராகரித்து கொண்டே இருந்தான். வாழ்க்கை முழுக்க அல்லாஹ் என்ன செஞ்சான்? அல்லாஹ் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அது அல்லாஹுக்கு கட்டுப்படாமலே வாழ்ந்து கொண்டே இருந்தான். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த அவன் இப்பொழுது மரணத்திற்கு வருகிறான். ஹத்தா இதா ஜாஅ அஹதுஹுமுல் மௌத்து, மௌத்துடைய நேரம் அவனுக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. இறைவன் அவனை நோக்கி என்ன செய்யறான்னு சொன்னா, உனக்கு மரணம் வந்து விட்டதுன்னு சொல்லி அவனுக்கு அறிவிப்பு செய்யப்படுகிறது. அப்படி மரண தருவாயில இருக்கிறான். இந்த நேரத்தில் மரண தருவாயில தனக்கு மரணம் வரப்போகிறது என்பதை அந்த நினைவுகள் இருக்கும் பொழுதே அவன் உணர்கிறான்.
அப்படி உணர்ந்தோட என்ன சொல்றான்னு சொன்னா, قال رب ارجعوني لعلي اعمل صالحا فيما تركت. என்னை கொஞ்சம் விட்டு வை, எனக்கு மரணத்தை கொடுத்துறாத, எனக்கு கொஞ்சம் நேரத்தை விட்டு வச்சேன்னு சொன்னா நான் உன்னை ஏற்றுக்கிட்டு களிமாவை சொல்லி நல்ல அமல்களை நினைச்சுவேன், நான் செய்து வருவேன். எனவே என்னை என்ன செய்ய, நீயே இந்த சக்கராத்தினுடைய நிலையிலிருந்து என்னை திருப்பி விடு, நான் உலகத்தில் எனக்கு நான் போயிட்டு நான் நல்ல காரியங்கள் நான் செய்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி சக்கராத்துடைய நேரத்திலே, மௌத்துடைய நேரத்திலே, அந்த மௌத்துடைய மலக்குள் மௌத்து வரப்போகிற அந்த நேரத்திலே அப்படிப்பட்ட அந்த இறை மறுப்பாளன், அதுவரை இறையை மறுத்து கொண்டிருந்த அவன் சொல்லுவான் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் சொல்றான், அந்த நேரத்தில் அவன் பேசுகிற அந்த வார்த்தை இருக்கு, அது சும்மா வார்த்தை, அவ்வளோதான், அதுக்கெல்லாம் மதிப்பெல்லாம் இல்லை. என்னை திருப்பி அனுப்பு, நான் போய் நல்ல காரியம் செஞ்சுட்டு வர்றேன் அப்படின்னு அவன் சொல்கிற வார்த்தை கலிமத்தும் ஹுவ காயிலுஹா, அது ஏதோ அவன் சொல்கிறான், அவனை கல்லா இன்னஹா கலிமத்தும் ஹுவ காயிலுஹா, அவன் பேசுகிறான், அவன் தான், அந்த பேச்சுக்கெல்லாம் எந்த மதிப்பும் இல்லை. அவனை திருப்பி வைக்க முடியுமான்னு சொன்னால் திருப்பி அனுப்ப முடியாது, அவனுக்கான தவணை வந்தே தீரும். இதுக்கு ஒரு உதாரணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஹதீஸிலிருந்து நாம் பார்க்க முடியும். ஃபிரௌனுடைய அந்த மௌத்து நமக்கு தெரியும். ஃபிரௌனுடைய மௌத்து எப்படி ஏற்பட்டுச்சுங்க? நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்ட வரலாறுக்குள்ள போக முடியாது. இப்போ நைல் நதியில் மூழ்கடிக்கப்பட்டு இறக்கடிக்கப்பட்டான். அதுவரை இறைவனை மறுத்து கொண்டிருந்தவன் எந்த அளவுக்கு, ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் இறைவன் என்று சொல்லல, நான் தான் உயர்ந்த இறைவன் என்று தன்னை சொல்லிக் கொண்டிருந்த அவன் கடலை போல, கடல் ரெண்டா பிளந்துச்சு, பிளந்த உடனே நடுப்புற மாட்டி அவனும் அவனை படையும் மாட்டிக்கிட்டாங்க. இப்ப சொல்றான், ரப்பே நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அங்க வச்சு சொல்றான், நான் களிமா சொல்லிடுறேன்டா அல்லாஹ், ரப்பே என்னை ஏற்றுக்கொள்றா அல்லான்னு சொல்லிட்டு ரப்பிடத்திலே ஃபிரௌன் மன்றாடுகிறான். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வரலாறுல சொல்லப்படுகிறது, அவன் வாயிலே அல்லாஹ் எங்க அனுமதி கொடுத்துருவானோ களிமா சொல்லுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விடாம தடுப்பதற்கு அவன் வாயிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணை அள்ளி போட்டார்கள் என்று ஒரு ஹதீஸிலே சொல்லப்படுகிற செய்தியை பார்ப்போம். கடைசி நேரத்திலே சொல்லப்படுகிற அந்த களிமா, அது வரைக்கும் களிமா சொல்லிக்கிட்டே இருந்தான், கடைசி நேரத்தில் களிமாவோட மரணிச்சான், அது நல்ல மரணம். களிமாவை மறுத்து கொண்டே இருந்தான், சக்கராத்துடைய நேரம், கடைசி வார்த்தை களிமா என்று சொன்னால் அந்த களிமா ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதுதான் நாம் இந்த வசனத்திலே பார்க்கிற செய்தி. அந்த வார்த்தை வெறும் வார்த்தைகள் என்று அல்லாஹ் நசரான்னு சொன்னால் சொல்லித் தருகிற செய்தியாக நாம் பார்க்கும். அன்பிற்கினியவர்களே, வல்லரஹ்மான் அதை பற்றி திரும்ப அதற்கடுத்து அவனுடைய உயிர் எங்கே கொண்டு வந்து வைக்கப்படும், பர்ஸஹ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான், அங்கே கொண்டு வந்து வைக்கப்படும் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் சொல்லித் தருகிற செய்தியாக பார்க்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் பாருங்க, மரண நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகழ்ந்த ஒரு வரலாற்று நிகழ்வு கூட இருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் சம்பவிக்க போகிறது. கை நசரான பாத்திரத்தில் 2 கையையும் உள்ள விட்டு தண்ணீர் அள்ளி அள்ளி முகத்தில் தடவுறாங்க. கடைசி நேரத்திலே அவருடைய வார்த்தை களிமாவோடு இருந்தது என்று சொல்லி ஒரு ஹதீஸிலே சொல்லித்தரப்படுகிற செய்தியாக பார்க்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவித்து தருகிற செய்தி புகாரியில அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கடைசி அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, உயர்ந்த நண்பர்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக, ரப்பே என்னை நாளை மறுமையிலே உயர்ந்த நண்பர்களோடு சேர்த்து வைப்பா. இப்ப நான் மரணிக்க போறேன், எனக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு, எனவே என்னை உயர்ந்த நண்பர்களோடு சேர்த்து வைப்பாயாக என்று கடைசி வார்த்தையாக களிமாவோடு இந்த துஆவை செய்தார்கள். அந்த உயர்த்திய கரம் அப்படியே கீழே விழுந்தது. பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க மரணித்திருந்தார்கள் என்று சொல்லி புகாரியில அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவித்து தருகிற செய்தியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக நம்முடைய மரணம் கடைசி நேரம் நல்லதாக அமைய வேண்டும். அதற்கு நம்முடைய வாழ்க்கை இப்பொழுதே களிமாவுடைய வாழ்க்கை நம்மிடத்தில் வந்துவிட வேண்டும். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை நம்ம அவர்களுக்கு தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.